இன்றைய வேத வசனம் எசாயா 35 அதிகாரம் 3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று மாதத்தின் முதல் நாளில் எங்களிடம் கடந்து வருகிறது. பல நாடுகளின் மக்களின் அழிவை குறித்து முன்னறிவித்த எசாயா இந்த அதிகாரத்தில் செழிப்பையும் பலவித ஆசீர்வாதங்களையும் குறித்து முன்னறிவிப்பதை நாங்கள் கவனிக்கிறோம். கர்த்தர் பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பவர் மட்டுமல்ல, நமது மக்களை ஆசீர்வதிப்பவராகவும் இருக்கிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்னர் அவரது ஆட்சியில் இருக்கும் நிலை பற்றி இந்த அதிகாரம் எங்களுக்கு கூறுகிறது. அதனால் தேவனை பற்றி பறைசாற்றி ஜனங்களை தேவனுடைய வழிகளில் நடத்தி வருவது எங்கள் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. இன்று பசியும் பட்டினிகளும் யுத்தங்களினால் ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். வேதனைகள் துன்பங்களின் பதட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகட்டு போவதும் இல்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதனால் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் பிற இன ஜனங்களை அழைக்கிறார். அவர் சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவரிடம் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் முழங்கால் படியிடும் காலங்களாய் இருக்கிறது. முழங்காலில் நின்று தேசங்களுக்காக, சபைகளுக்காக, ஜனங்களுக்காக பரதவித்து ஜெபியுங்கள். தேவனை பற்றி சொல்லி அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து இந்த மாதத்தில் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.